He calls together all men into the unity of his family, the church, to accomplish this. பாருங்க, இதை நிறைவேற்றுதான். எதை? நம்ம எல்லாம் அந்த அவருடைய குடும்பத்திற்குள் கொண்டு வருவதற்காக தான் என்ன நடக்கிறது? When the fullness of time had come, இதை நிறைவேற்றதான் God sent his son as redeemer and savior. நம்ம எல்லாம் அவருடைய குடும்பத்தில் சேர்க்கதான் கடவுள் அவருடைய மகனை அனுப்புகிறார். ஆனால் மார்ட்டின் லூத்தர் புரிதலில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், நம் பாவங்களுக்காக தண்டனை பெற அட்டோன்மெண்ட், அவெஞ்ச்மெண்ட், அக்ரிமெண்ட் 3 விதமான நம்பிக்கை நாம் பார்க்கலாம். அட்டோன்மெண்ட் சில மதம், அவெஞ்ச்மெண்ட் சில மதம், அக்ரிமெண்ட் தான் நம்ம மதம். உடன்படிக்கை, அக்ரிமெண்ட் போடுறோம் கடவுளோடு, ஒரு அக்ரிமெண்ட். அதன் பிறகு அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் அங்கே போய் மீட்பு கேட்கிறோம். காலையில் கூட அந்த சாராம்சம் வாசித்து காட்டினேன் அல்லவா? அது என்னன்னா, இங்கே உடன்படிக்கை செய்துவிட்டு தீர்ப்பு நாளின் போய் நிற்கும் பொழுது என்னிடம் முன்கூட்டியே கேட்டவர்களுக்கு நான் மீட்பு தருவேன் எங்கே சொல்கிறார் இது என்றால், உருவகமாக உவமையில் அந்த 10 தோழியர் உவமை. ஆக்சுவலாக அது 10 தோழியர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. தமிழாக்கத்தில் நிறையா வசதிக்கு மாற்றிட்டாங்க. அது 10 மணப்பெண் தான். அது நாமெல்லாம் மணமகள் இல்லையா? அந்த மணமகளாக இருக்கும் நாம் மணமகனான இயேசுவை தேடி போகிறோம். போகும்போது முன்மதியுடன் ஏதோ ஒன்று செயல்படும். அதுதான் இங்கே முன்மதியாக நாம் கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டு அங்கே போய் தட்டி கேட்கணும். தட் இஸ் ஜட்ஜ்மெண்ட். அதாவது தீர்ப்பு நாளின் பொழுது கேட்கும் செயலை தான் அந்த இரவு நேரத்தில் வெளிச்சத்தில் தன் முகத்தை டார்ச் லைட் வைத்து தன் முகத்தில் அடித்து நான் இன்னார்தான் என்று காட்டிய பிறகு அந்த மணமகள் அந்த குடும்பத்தில் சேர்க்கப்படுவாள். இது அந்த உவமையுடைய சுருக்கமான பொருள் விளக்கம். ஐடென்டிட்டி யார் என்று மேய்ப்பருக்கு தெரிய வேண்டும். தன்னுடைய மேய்ப்பன் யார் என்று, தன்னுடைய ஆடுகள் யார் என்று மேய்ப்பனுக்கு தெரியணும். தன்னுடைய மேய்ப்பன் யார் என்று ஆடுகளுக்கு தெரியணும். யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்கிறார் அல்லவா? அதுதான் இங்கே அந்த விளக்கு செய்கிறது. நாம் நிஜத்தில் அது உருவகம். இங்கே நிஜம் என்ன என்றால், உடன்படிக்கை மூலமாக இருவரும் அறிந்தவர்களாக மாறிவிடுகிறோம். மாறிய பின் அங்கே போய் கேட்டால் நம்மை தேர்ந்தெடுப்பார். அதான் உடன்படிக்கை மூலமாக அந்த திருச்சபைக்குள் வருவதுதான் அந்த கம்மிங் இன்டு த ஃபேமிலி, த சர்ச் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இதை நிறைவேற்றுதான் கடவுள் மீட்பராக பிறந்தார். அதுக்கப்புறம் எப்படி மீட்கிறார்? பாவத்தை போக்கி நான் மோட்சத்தில் சேர்க்கிறேன் நீங்கள் சொல்லப்படுதா என்றால் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். In his son and through him he invites men to become in the Holy Spirit his adopted children and thus has of his blessed life. இல்லையா? அதுதான் மீட்பு. நாம் அவருடைய வாரிசுகளாக, அவருடைய தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவதுதான் மீட்பு பெறும் நிலை.